அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்றேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, சுகருக்காக ஒரு பொடி ஒண்ணு வீட்லயே நுணுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி நுணுக்கி வச்சிருக்கிறது வயசானவங்க யாரா இருந்தாலும் சரி, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு ஆ பேலன்ஸ்டா இருக்கும். மாத்திரையும் சாப்பிட்டுட்டு ஆ சும்மா என்ன சொல்றது? ரொம்ப அளவுல சாப்பிடக்கூடாது. இதுல ஒரு ஸ்பூன் அளவு காட்டியிருப்பேன். ஸோ அந்த அளவு மட்டும் நீங்க சாப்பிட்டா போதும். 1 கிராம், 1/2 கிராம் சொல்லப்போனாக்க. அதிக அளவுலலாம் எடுத்துக்க கூடாது. எதுவுமே அளவா சாப்பிட்டா மருந்து, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா நல்லதில்ல. ஓகேங்களா? இதுல ரேஷியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து 100 கிராமு, கருஞ்சீரகம் 50 கிராமு, ஓமம் 50 கிராமு. அவ்வளதாங்க. இது எல்லாமே லைட்டா சூடு வந்தா மட்டும் போதும். சூடு வந்தோனே, நீங்க ஆற வச்சுட்டு, அத நல்லா பொடிச்சு, ஒரு ஏர் டைட் பாக்ஸ் கண்ணாடி பாட்டிலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது. இதுல போட்டு நீங்க அடைச்சுக்கங்க. இது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில வந்துட்டு 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் தண்ணீல 1 கிராம் அளவு போட்டு நீங்க டீ மாரி கொதிக்க வச்சு வடிச்சு அப்படியும் குடிக்கலாம். அப்படி இல்லன்னா, வெந்நீர் இருந்துச்சுன்னா, 1/2 கிளாஸ் வெந்நீர்ல 1 கிராம் அளவு போட்டு நீங்க அப்படியே வாயில ஊத்திக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லது தான். சுகர்காரவங்களுக்கு நாளையில ஒரு துவப்பு, ஒரு கசப்புன்னு குடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு இந்த மாரி செய்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஐட்டங்கள ரொம்பவே அளவா எடுத்துக்கங்க. மாசமா இருக்கவங்க யாரும் சாப்பிடாதீங்க. குழந்தை பிறந்தோனே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்காக நான் அரைச்சு வச்சிருக்கிறேன். வெறும் கருஞ்சீரகம் மட்டும் தான். இது வந்து எல்லா நாளெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. மாசத்துல இப்ப இர்ரெகுலர் பீரியட் உள்ளவங்க 21வது நாள்லருந்து நீங்க 1 வீக் மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உடம்பு வந்து என்ன சொல்றது? சாப்பிட்டு நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு பீரியட் வந்துரும். மாசமா இருக்கவங்க யாரும் சாப்பிடாதீங்க. குழந்தைக்காக ட்ரை பண்றவங்க யாரும் சாப்பிடாதீங்க. குழந்தை வயித்துல வச்சிருக்கவங்க யாரும் சாப்பிடாதீங்க. இது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகத்த லைட்டா வறுத்துட்டு, அத நல்லா பொடிச்சுட்டு, 1/2 கிளாஸ் தண்ணீல சும்மா சாதா வாட்டர்ல இந்த அளவு நீங்க போட்டு அந்த ஸ்பூன் காட்டுனேன்ல, அந்த அளவு போட்டு நீங்க காலையில வெறும் வயித்துல குடிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் நைட்டு படுக்க போவையில ஒரு வாட்டி குடிச்சுக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசாலா. நம்ம வீடுகள்ல வந்துட்டு நம்ம வீடுகள்ல வந்து இந்த பெரிய பெரிய அளவுல செய்வோம்ல, அவங்கள்ட்ட சமையல்காரவங்கள்ட்ட கேட்டு அந்த ரேஷியோ தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 50 கிராம் பட்டை, 15 கிராம் ஏலக்காய், 15 கிராம் கிராம்பு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். மற்ற ஸ்பைசஸ்லாம் எதுவுமே வேணாம். அன்னாசி பூ, என்னென்னமோ ஸ்டாரு, பிரியாணி இல அதெல்லாம் தேவையே இல்லங்க. பாய் வீட்டு பிரியாணினாவே நாங்கலாம் இப்படிதான் செய்வோம். இது மட்டும் தாங்க. வேற எந்த ஸ்பைசஸும்லாம் சேர்க்க மாட்டோங்க. ஆ பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது வந்து நீங்க வெயில்ல வச்சு பொடிச்சு எடுத்தா நல்லது தான். வெயில் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, லைட்டா மட்டும் சூடு ஏறுனா மட்டும் போதும். அழகா நெறைய வந்து ரோஸ்ட் ஆவணும்லாம் இல்ல. லைட்டா சூடு ஏறுனா போதும். இது எல்லாத்தையுமே லைட்டா சூடு ஏறிட்டு, நல்லா பொடிச்சு வச்சு, ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த எலுமிச்சை பழம் இருக்குது பாருங்க. எலுமிச்சை பழத்துக்கு அடுத்த சைஸ்ல ஒரு நெல்லிக்காய் இருக்கும்ல, ஆ அரை நெல்லிக்காவா அது எனக்கு சொல்ல தெரியலங்க. அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவு மட்டும் லைட்டா தண்ணிய ஊத்தி குழப்பி, ஆ ஒரு படி 1 கிலோ அரிசிக்கு நீங்க போட்டீங்கன்னா, செம்ம சூப்பரா நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இத நீங்க அரைக்கும்போதே கேட்பாங்க எல்லாரும், "வீட்ல என்ன பிரியாணியா? மணக்குது, வாசமா இருக்கு" அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு தடவ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.